ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இது. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்னு கூட சொல்லலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக்கா இருக்கும். இது வந்து நம்ம யூனிக்கான ஒரு டிசைன் பயன்படுத்தி பண்ணியிருக்கோம். அதனால குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்கை பொறுத்தவரை வெளிப்பக்கம் நல்ல மொறுமொறுன்னு, உள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இது பண்றதுக்காக சரியா 1.5 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்க மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். ஆனா நம்ம மைதா மாவுல பண்ணும்போது ஒரு ஷைனிங்கும் நல்ல ஒரு லுக்கும் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கணும். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் காரத்துக்காக. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஓமம் சேர்க்கணும். ஓமத்தோட வாசனையோட தான் இருக்கும் இந்த ஸ்நாக்கை பொறுத்தவரை. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஆனால் நம்ம மைதாவுக்கு பதில் கோதுமை பயன்படுத்தினோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். கோதுமை மாவை பொறுத்தவரை நம்ம ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாவே கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வராது. ஆனா ரொம்ப நல்லது. நீங்க கோதுமை மாவு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்க்கணும். நல்லா கொதிக்க சூடா இருக்கக்கூடிய எண்ணெய் சேர்த்துட்டு லேசா முதல்ல அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணும்போது மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த சூட்டுக்கு வேகும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்க, இந்த மாதிரி நல்ல கை வச்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாவில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை எல்லாம் பார்த்தீங்கன்னா லேசா குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஓகே. இப்போ நம்ம நல்லா இந்த அளவு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 கப்பு போல தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி கொஞ்சமா சேர்த்து நம்ம வந்து மாவை வந்து பிசைய ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு குழஞ்ச பக்குவம் வந்துடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு கரெக்டான ஒரு பக்குவம் அப்படிங்கிறது வராது. இதோட மாவு அப்படிங்கிறது செமி சாஃப்ட் டோ மாதிரி இருக்கணும். அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது, அதை விட நல்ல கெட்டியாவும் இருக்கக்கூடாது. நல்ல கெட்டியா இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் கொண்டு வரும்போது கரெக்டா வராது. அதனால கரெக்டா இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாவே நல்லா பிசைஞ்சு எடுங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டா இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம கவுண்டர் டாப்ல போட்டுட்டு இந்த மாதிரி லேசா ரோல் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே அளவுக்கு எல்லாமே ஈவனா கிடைக்கும். இதே நம்ம கையில எடுத்தோம்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா கிடைக்காது. அதனால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிட்டோம். இனிமேல் லேசா இந்த மாதிரி கையில உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஓவல் ஷேப்புக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு ஒரு நுனியை மட்டும் லேசா இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இனிமே நல்ல புதுசா வாங்கின 2 சீப்பை எடுத்துக்கோங்க. புதுசா வாங்கின சீப்பா இருந்தாலும் இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவை வச்சுட்டு லேசா இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல சூப்பரான ஒரு சங்கு மாதிரியான ஒரு டிசைன் கிடைக்கும். ஷெல் ஷேப்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். ஒரு முறை கூட நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான், நல்ல யூனிக்கான ஒரு டிசைன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இனிமே இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடா இருக்கணும். நல்லா சூடா இருக்கும்போது தான் சேர்க்கணும். கொஞ்சம் சூடு கம்மியாயிருச்சுன்னா இது வந்து லேசா உடைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்க போட்டுட்டு நல்லா சூடா இருக்கும்போதே ஃப்ரை பண்ணி எடுங்க. இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சா போதும். அப்பதான் கொஞ்சமா உள்பக்கமும் நல்லா வெந்து வெளிப்பக்கமும் நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ எல்லாத்தையுமே இதுல சேர்த்துடலாம். நான் வந்து 2 பேட்சா ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இனிமே ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல பேக்கிங் சோடா நம்ம சேர்த்திருக்க காரணத்தினால இது நல்லா கொஞ்சம் உப்பி வரும். நல்ல மொறுமொறுப்பா இருக்கும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி லேசா கிளறி கொடுக்கலாம். இது நல்ல ஒரு கோல்டன் கலர் வரட்டும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலர்ல வந்துருச்சு. இனிமே இது அப்படியே நம்ம இமிடியேட்டா வெளியே எடுத்துடலாம். இன்னும் விட்டுட்டோம் அப்படின்னா கரிஞ்சு போயிடும்.
இப்போ இதை நல்லா வெளியே எடுத்துருங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல மொறுமொறுப்பாக நிறைய நாள் வச்சு சாப்பிடலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை டிஷ்யூவில் போட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்குக்கு கூட நீங்கள் இது வந்து கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.